நாம் தியானிக்க நமக்கு தென்னிந்திய திருச்சபையிலே கொடுக்கப்பட்ட தலைப்பு பெண்களின் மதிப்பு, பெண் குழந்தைகளை பற்றின மதிப்பு, அவர்களுடைய மதிப்பை நாம் நிலைநிறுத்துவதற்காக நமக்கு தியானிக்க இருக்கிறோம். எப்படி நாம் பெண் குழந்தைகளை மதிக்கிறோமா, அவருடைய மதிப்பு இந்த நாளிலும் தேசத்திலே எப்படி இருக்கிறது என்பதுதான் இந்த நாளிலும் நம்ம தியானிக்க இருக்கிறது. உண்மையிலே நாம் பார்க்கும் பொழுது நாம் இருக்கிற இந்த சமுதாயத்திலே இந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை என்று நாம் சொல்ல முடியும். நாம் இருக்கிற இந்தியாவிலே கூட நாம் தினமும் செய்தித்தாள்களிலே படித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். சிசு கொலை, கருக்கொலை, பாலியல் வன்கொடுமை தினமும் பேப்பர்ல எடுத்து பார்த்தா இந்த செய்தியை பார்க்காத நாட்கள் இருக்க முடியாது. எங்கோ தூரத்துல ஒண்ணும் இல்லை, ரொம்ப அருகாமையில் நடக்க விழுப்புரம் மாவட்டத்துல கூட அதிகமாக இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதை நாம் செய்தித்தாள்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இது உண்மையிலே மிகவும் ஒரு வேதனைக்குரிய காரியம். எங்கோ நடக்குது, நம்ம ரொம்ப அதை அதிகமாக அலட்டிக் கொள்வது கிடையாது. ஆனால் அதை உற்று நோக்கும் பொழுது நமக்கு ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தான். உண்மையிலே பெண் குழந்தைகளுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையிலே இன்றைக்கு திருச்சபையாக நாம் ஒவ்வொருவரும் ஒரு கடமை இருக்கிறது. இந்த பெண் குழந்தைகளின் மதிப்பை நிலைநிறுத்துவதற்கு திருச்சபையாகிய ஒவ்வொருவருக்கும், உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன நற்செய்தி. அவர் பெண் குழந்தைகளை பற்றி நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார், பெண்களை பற்றி ஆண்டவர் என்ன நினைக்கிறார், அதுதான் கிறிஸ்தவர்களாகிய நாம், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எடுத்துக்கொள்ள முடியும். உலகம் வேறு மாதிரி சொல்லலாம், அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. ஆண்டவர் நமக்கு சொன்னதை நாம் இந்த உலகத்திற்கு சொல்ல நமக்கு திருச்சபையாக நமக்கு ஒரு கடமை மிக மிக இன்னைக்கு அவசியமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. நாளிலும் உலகம் பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கிறது இல்லை, இந்த அளவுக்கும் இல்லை, அது பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று பார்த்தால் முழுமையாக இல்லை. கிறிஸ்தவ குடும்பங்களிலும் பெண்களுக்கு முழுமையான ஒரு ஆதரவோ, முழுமையான ஒரு பாதுகாப்பு, ஒரு முக்கியத்துவம் இந்த இடத்தில் கிறிஸ்தவ குடும்பங்களிலும் கொஞ்சம் குறைவுதான். அவர்களை கம்பேர் படிச்சு நம்ம பெற்ற, ஆனாலும் வேதத்தை கம்பேர் படிச்சும் நம்மளும் குறைவுதான் இருக்கிறோம். இந்த நாளிலும் 3 காரியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதத்திலே பெண்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்திலே பெண்களுக்கு என்ன உரிமை கொடுக்கப்பட்டது, வேதத்திலே பெண்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார், இதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் இந்த நாளும் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக பெண்களுக்கு உரிமை வழங்கப்படுகிறது, ஒரு தெய்வீக உரிமை. முதலாவது வேதத்திலே ஒரு பெண்களுக்கு கொடுக்கிற ஒரு சம்பவம் என்னாகும் புஸ்தகம் 27வது அதிகாரத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. என்னாகும் 27லே அங்கே யோசேப்புடைய ஒரு கொள்ளு பெரிய ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. அவர்கள் தன்னுடைய தகப்பன் பாவத்தினாலே மறிக்கிறார். அவருடைய சொத்து, அந்த காலத்துல பெண்களுக்கு சொத்திலே உரிமை இல்லை. ஆண் குழந்தை, ஆண் வாரிசு இல்லை என்றால் பெண்களுக்கு சொத்திலே உரிமை இல்லை என்ற ஒரு நிலைமை இருந்தது. அந்த நேரத்திலே இந்த 5 பெண்களும் அழகான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்லால், நோவால், ஒப்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள். ஏன்னா இந்த பெயர்ல நம்ம அதிகமாக கேட்டதில்லை. பெண் குழந்தைகளுக்கு முடிஞ்ச அந்த பெயரை கூட நம்ம வைக்கலாம். ஏன்னா ரொம்ப திரும்பிய ஒரு நல்ல நேமா இருக்கு. அவங்க ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. ஓகே, இந்த பெண்கள் மோசேயிடம் போய் முதலாக அந்த ஒளிபுற வாசல்ல நின்று அவர்கள் கேட்கிறார்கள். மோசையே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். என்னடா புதுசா இருக்குது, சொத்துல பங்கு கேட்கிறாங்களே, அது வரைக்கும் வழக்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை நம்மளிடம் கேட்கிறார்கள் என்று மோசே சற்று அந்த கேட்கிற அந்த காரியத்துக்கு மோசையால ஆன்சர் பண்ண முடியல. உடனே மோசே போய் கர்த்தரிடம் போய் நோக்கி கேட்கிறார், இப்படி ஒரு காரியம் வந்திருக்கிறது, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று மோசே அங்கே போய் ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் கேட்பது சரி. அப்போ இந்த உரிமை முதலாக பெண்களுக்கு கர்த்தரே கொடுக்கிறார். அந்த தகப்பனுடைய சொத்து பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று கர்த்தர் மோசேயிடம் சொல்லி அந்த உரிமை இந்த 5 பெண்களுக்கும் முதலாக வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வேதத்திலே பெண்களுக்கு சொத்திலே உரிமை இருக்கிறது. ஆனால் நம் தேசத்திலே
நாம் அதிகமாக இதை பார்ப்பது இல்லை. ஓகே, அது அவங்க குடும்பத்தை பொறுத்தது. ஆனாலும் கர்த்தர் இதை அலோ பண்ணுகிறார். ஒரு தகப்பனுடைய சொத்து ஆண் வாரிசு இல்லை என்றால் பெண்களுக்கு போடும் என்று கர்த்தரே இதை சொல்வதனால் முதலாக ஒரு சட்டம், இந்த வேதத்திலே சட்டம் ஒரு பெண்களாலே இயக்கப்படுகிறது. ஒரு சீர்திருத்தம். அது வரைக்கும் ஆண்களுக்கு ஆண் வாரிசு தான் சொத்து, இல்லைன்னா சொத்து இல்ல, அது அடுத்த தலைமுறை அவங்க சித்தப்பா பெரிய பிள்ளைகளுக்கு பேர் அந்த மாதிரி இருந்தது. முதலாக ஒரு 5 பெண்களின் மூலம் ஒரு சீர்திருத்தம் வேதத்திலே உருவாக்கப்படுகிறது. அப்போ நாமும் இதை தியானிக்கிற நாம் பெண் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் நம்முடைய குடும்பத்திலே கொடுக்க அழைக்கப்படுகிறோம். ஏனால் கர்த்தரே சொல்லியிருக்கிறார். கர்த்தரே இதை சொன்னதுனால நம்ம இதை கேட்டு ஒபே பண்ணிதான் ஆகணும். உலக மனிதனுக்கு இது தெரியாது, ஏன்னா அவன் வேதம் இல்லை. நமக்கு தெரியும், ஏனால் கர்த்தர் எழுதி கொடுத்த, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எழுதி கொடுத்த அவருடைய வார்த்தை நம்மளிடம் இருக்கிறது. நாம் கிறிஸ்தவர்கள் அதை ஃபாலோ பண்ணிதான் ஆக வேண்டும். அதனால்தான் முதலே சொன்னேன், அவங்களுக்கு தெரியாது, அவங்க சொல்லி குறையில்லை. நாம் இதை தெரிந்து நாம் இதை உலகத்திற்கு வெளிச்சமாக காட்ட வேண்டும். அது ஒவ்வொருவருடைய கடமை. இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய கடமையாக இந்த நாளிலும் இதை பார்க்கப்படுகிறது. ஓகே, இதற்காக அவர்கள் அங்கே ஒரு சம உரிமை பெறுகிறவர்களாக பார்க்கிறோம். அது வரைக்கும் சம உரிமை இல்லை. முதலாக சம உரிமை அந்த இடத்திலே கர்த்தரால் மோசேயின் மூலம் அந்த 5 பெண்களுக்கும் அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஒரு சீர்திருத்தம் உருவாகிறது. ஒரு துணிவான ஒரு பெண்கள் அங்கே உருவாகிறதை முதலாக நாம் பார்க்க முடிகிறது. நாம் சார்ந்திருக்கிற இந்த சூழ்நிலையிலே உலகம் எப்படி இருந்தாலும் கிறிஸ்தவ குடும்பங்களிலே பெண்களுக்கு நாம் சம உரிமை கொடுக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சொத்தினை கொடுக்கிறோமா? அவங்க எல்லா காரியங்களையும் ஒரு ஆண் குழந்தைக்கு கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம் பெண் குழந்தைக்கு நாம் கொடுக்கிறோமா என்று நம்மை நாமே சோதித்து அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா கர்த்தரே சொன்னது, மனுஷன் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை இது. பெண்களுக்கு சம உரிமை உண்டு. ஒருவேளை உலகம் சொல்லலாம் பெண்களுக்கு 33% இல்ல, பெண்களுக்கு சம உரிமை உண்டு என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்தவர் நமக்கு இதுதான் சட்டம், இதை நாம் ஃபாலோ பண்ணிதான் ஆக வேண்டும். அதனாலே பெண்களை இனி எப்படி இருந்தாலும் சரி, பெண்களுக்கு சொத்திலும் சரி, எல்லா காரியங்களிலும், வீட்டில் உள்ள எல்லா சூழ்நிலைகளிலும் பெண் குழந்தைகளுக்கும் ஒரு சம உரிமை கொடுக்க இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் நாம் அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக 2வது ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, பெண்கள் ஊழியத்திலே எப்படி ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டார்கள். பெண் குழந்தைகள் அநேக பேர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதைதான் நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த காரியம் உலக மனிதர்கள் நமக்குரியது. இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ குடும்பங்களிலே நாம் அநேக பேர் தவறுகிறது தான் நாம் பார்க்க முடிகிறது. பெண்கள் ஊழியத்துக்கு போனா கிறிஸ்தவ குடும்பத்துல முதல்ல எதிர்ப்பு. எனக்கு தெரிஞ்ச என்னோட ஒரு உறவினர் ஒரு பெண் 15 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய அன்பை ருசித்து அவர்கள் நான் ஊழியத்திற்கு போகிறேன் என்று சந்தோஷமாக சொல்லும் பொழுது அவர்களுக்கு வந்த முதல் எதிர்ப்பு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் தான். அவங்க சொல்லி தவறில்லை, ஆனால் முதல் எதிர்ப்பு அவர்கள் சந்திக்க வேண்டிய இடம் தாயும் தகப்பனும். 2வது எதிர்ப்பு தன்னுடைய உடன் பிறந்தவர்களிடம் தான் அந்த சகோதரி சந்தித்ததை நான் பார்த்தேன். காரணம், அவர்கள் பெண் குழந்தை, அவளுக்கு திருமணம் ஆகவில்லை, இவள் இப்பொழுது ஊழியத்துக்கு போய்விட்டால் அவளுக்கு முதலாவது பாதுகாப்பு, 2வது அவருடைய எதிர்காலம். ஒரு பெற்றோருடைய பார்வையிலே நாம் அதை தவறாக சொல்ல முடியவில்லை என்றாலும், ஆனால் உண்மையிலே சம உரிமை கொடுக்கப்படவில்லை என்றுதான் நான் யோசித்து பார்த்தேன் நேற்றைய தினத்தில். இதே ஒரு ஆண் குழந்தை திருமணத்துக்கு முன்பாக ஊழியத்துக்கு போகிறேன் என்று சொன்னால் ஒரு பெற்றோருடைய பார்வை எப்படி இருக்கும்? சந்தோஷமாக போயின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு பெண் குழந்தை ஊழியத்துக்கு போகிறேன் என்று சொன்ன உடனே பெற்றோர் முதலாக எதிர்த்து, அந்த சகோதரிக்கு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு வீட்டிலிருந்து வந்தது நான் அறிவேன். ஆனால் இதே போல அநேக இடங்களிலே இந்த நாளிலும் இருக்கிறது. அதை பெற்றோர்களை நாம் குறைவாக கூட சொல்ல முடியாது. அவர்கள் பாதுகாப்புக்காக, சில காரணங்களுக்காக, அவருடைய கடமைகளுக்காக இந்த இடத்திலே ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது அநேக சிறு
பிள்ளைகள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து காலத்திலே சின்ன பிள்ளைகள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பெண்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். அதனால பெண்களும் ஆண் குழந்தைகளை போல அவர்களுக்கும் இந்த ஊழியத்திலே, இந்த தெய்வீக ஊழியத்திலே நாம் அவர்களை பங்கு பெற வைக்க வேண்டும். எந்த தடையுமே நாம் சொல்லக்கூடாது. அதுதான் வேதம் நமக்கு இந்த நாளிலும் சொல்லிக் கொடுக்கிறது. இது கிறிஸ்தவ குடும்பங்களை நம்ம பார்க்கும் பொழுது உண்மையே மனசாட்சியை தொட்டு சொல்ல போனா, பெண் குழந்தைகளுக்கு ஒரு நியாயம், ஆண் குழந்தைக்கு ஒரு பார்வை அநேக பெற்றோரிடம் உண்டு. யாரும் இல்லை என்று மறப்பதற்கு இல்லை. நான் வாழ்ந்த என்னுடைய வீட்டிலே இருந்தது. எங்க வீட்டில் நாங்கள் 3 பேர். எனக்கு ஒரு சகோதரி, ஒரு அண்ணன், நான். ஆனால் அவர்களை தவறாக சொல்லவில்லை. அந்த உலகத்தின் சமுதாய பார்வை நம்ம கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளாக வருகிறது. சமுதாயத்துல ஒரு பெண்ணை எப்படி பார்க்கிறார்களோ அப்படிதான் இன்னைக்கு குடும்பத்துல நம்மளும் பார்க்கிறோம். நாம் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை என்ன நோக்கத்துல பார்க்கிறோம், அவங்க பார்க்கிற போது இன்னைக்கு நாமளும் தெரிந்தோ தெரியாமலோ பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நமக்கு பொறுத்தவரையில ஆண் குழந்தை பெண் குழந்தை என்ற ஒரு வேறுபாடு கிடையாது. கர்த்தருடைய இருந்து ஒரு மாறி சரீர பிரகாரம் தான் இந்த பிரிவு. ஆண்டவருடைய பார்வையிலே அவர் பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், ஆத்துமா. இந்த ஆத்துமா பரலோகத்துக்கு வர வேண்டும். தான் படைத்த அந்த ஆத்துமா எப்படி, அவர் நம்முடைய ஆத்துமாவை மட்டும்தான் கண்ணோக்கி பார்க்கிறார். அதனால இது உலகத்தை சார்ந்த ஒரு விஷயம் இன்றும் கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே மெதுவாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை இல்லை என்று சொல்ல முடியாது. பெண் குழந்தைகளுக்கு ஒரு நியாயம், ஆண் குழந்தைகளுக்கு ஒரு நியாயம். காரணம், இந்த பெண் திருமணமாக என்ன ஒரு வீட்டுக்கு போய் விடுவாள், இந்த பசங்க நம்மளோட கூட இருப்பார்கள் என்று ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை உலகம் வைத்திருக்கிறது போல்தான் கிறிஸ்தவ குடும்பங்களில் இன்றைக்கு இருக்கிறது. எனக்கு தெரிந்த அநேக குடும்பங்களிலே ஆண் குழந்தைகளை நம்பியிருந்த பெற்றோர் நடு தெருவில் நின்று கொண்டிருக்கிறார்கள். பெண் குழந்தைகளை மட்டும் வைத்திருந்த பெற்றோர் சந்தோஷமாக இருக்கிறார்கள். யார் ஒருவர் கர்த்தரை நம்பி குடும்பத்தை நடத்துகிறானோ அவன் தான் செழிப்பான். பிள்ளைகளை நம்பி குடும்பத்தை நடு ரோட்ல தான் நிக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி. இந்த விழுப்புரம் மாவட்டத்திலே எனக்கு தெரிந்த ஆட்கள் உண்டு, கண்ணீர் வடித்த ஆட்கள் உண்டு. பெரியவர்கள், நான் சின்னவன், என் முன்பாக கண்ணீரோடு தன்னுடைய பிள்ளைகளை கதையை சொல்லி கேட்ட அனுபவம் எனக்கு இருக்கிறது, ஆண் குழந்தைகளை நம்பி. அதனால ஆண் குழந்தை பெண் குழந்தை இல்லை, இது வெளியே உலகத்து மனுஷன், ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன் சொன்னா கூட ஓகே. நாம் இனி இந்த சத்தியத்தை கேட்கிற நாம் ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று வேறுபாடு நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம். ஏன்னா குழந்தை கற்பத்தின் அவரால் வரும் சுதந்திரம், நம்மளால உண்டாகிறது அல்ல. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு சுதந்திரம். உண்டாக்கினவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த தெரியும், குழந்தையை உருவாக்கினவருக்கு அதன் எதிர்காலத்தை அவர் வைக்க தெரியும், அதற்கான தரிசனத்தை கொடுக்க முடியும். அந்த குழந்தை என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டதோ படைத்தவருக்கு தெரியும். அவரை சார்ந்திருந்தால் அது சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்ல ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒழுங்கான வழியில வளர்க்க இல்லை என்றால் எல்லா பெற்றோருக்கும் கண்ணீர் வரதான் செய்யும். இது சத்தியம், நமக்கு சொல்லுகிற சத்தியம். இதை நாம் கேட்போம். இந்த தெய்வீக ஊழியத்திலே பார்க்கும் பொழுது பிலிப்பு என்ற ஒரு மனிதன் அப்போஸ்தலர் 21:9 பார்க்கும்போது 4 பெண்கள், கன்னியாஸ்திரி பெண்கள் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அந்த காலத்திலே சின்ன பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் ஊழியம் செய்திருக்கிறதை வேதம் நமக்கு பதிவு செய்திருக்கிறது. மிரியாம் என்ற ஒரு பெண் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். தெபேரால் என்ற ஒரு பெண் முதலாவது தீர்க்க தரிசனம், அவங்க நியாயாதிபதியாக இருந்த அந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அப்போஸ்தலர் 2:17-18 நாம் பார்க்கும் பொழுது அங்கே உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏன் ஆண்டவர் பெண்களை ஊழியத்துக்கு அழைக்கவில்லை என்றால் வேத வசனத்தில் உங்கள் குமாரர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று இருக்கும். குமாரத்தைகளுக்கு வர வேண்டிய தேவையில்லை. அதே போல அங்கே ஊழியக்காரிகள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று இருக்கிறது. ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ வேதம் பெண்களை ஊழியத்திற்கு அலோ பண்ணவில்லை என்றால் இந்த வசனம் அங்கே ஊழியக்காரிகள் என்ற வார்த்தை வர தேவையில்லை, குமாரத்திகள் என்ற வார்த்தைகள் வர தேவையில்லை. பவுல் இன்னும் கொஞ்சம் எழுதிச்சிருக்காரு, பெண்கள் சபையில அமைதியா இருக்கணும் 2 வசனங்கள் எழுதிட்டு. அதை வைத்து இன்னைக்கு பெண்கள் ஊழியத்துக்கு வர பெண்களுக்கு அநேக தடைகள், எதிர்ப்புகள், பெண்களை தரக்குறைவாக கிறிஸ்தவத்திலே பேசுகிற சம்பவம் நாம் காதலை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்?
இயேசு கிறிஸ்து பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரா? இங்கே சொல்லப்படுகிற குமாரனும் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். ஊழியக்காரிகள் மேலே ஆவியை ஊற்றுவேன். வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப எந்த பாகுபாடும் வேதத்திலே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காட்டவில்லை. ஆண்டவர் படைப்பு அவர் கண்டிப்பாக எந்த குறையும் வைக்க மாட்டார். அவர் ஒழுங்காதான் படைச்சிருக்கிறார். மனுஷன் பிரிச்சு இந்த நாளிலும் காட்டிக் கொண்டிருக்கிறார். அதனால இதை கேட்கிற நாம், இந்த சத்தியத்தை கேட்கிற நாம், இனி எப்படி இருந்தாலும் பெண்களுக்கும் எல்லா இடத்திலும் சம உரிமை கொடுக்க நாம் நம்மளை பழக்கிக் கொள்ள வேண்டும். அதே போல அங்கே 2 ராஜாக்கள் 5:2-3 நம்ம பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சிறு பெண் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். நாகமான் என்ற ஒரு கதை நாம் எல்லாருக்கும் தெரியும். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 2வது 3வது வசனங்களிலே பார்க்கும் பொழுது, இந்த நாகமானுடைய மனைவியின் வேலைக்காரி, ஒரு இஸ்ரவேலின் அடிமை பெண் அங்கே தன்னுடைய தன்னுடைய எஜமானிடம் சொல்கிறார், எலிசா இந்த ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அங்கே நம்ம ஆண்டவர் நம்முடைய ஐயா போனாங்கன்னா சுகம் கிடைக்கும் என்று. இந்த வார்த்தை தான் அவங்க சொல்றாங்க. ஆனால் உண்மையிலே அது ஒரு பெரிய சுவிசேஷம். ஆண்டவரை நோக்கி, தேவ மனிதனை நோக்கி ஒரு ஆண்டவரை அறியாத மனிதனை திருப்பிடுகிறது. உண்மையிலே ஒரு சுவிசேஷம் தான். ஒரு அடிமை பெண் அங்கே சுவிசேஷம் சொல்கிறதை பார்க்கிறோம். இது பழைய ஏற்பாட்டிலே பதிவு செய்யப்பட்டது. அதுவும் ஒரு சிறு பெண், ஒரு அடிமை பெண் சுவிசேஷம் சொல்லி அதை அந்த நாகமான் ஏற்று சுகத்தை கர்த்தரிடமிருந்து பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அடிமை பெண்ணும் என்றும் இல்லை, ஆண்டவர் ஒரு அடிமை பெண்ணை கூட அங்கே பயன்படுத்துகிறார் தன்னுடைய ஊழியத்திற்கு. இன்னைக்கு பெரிய ஆட்கள் தான் வேணும் இல்ல, ஒரு சாதாரண ஒரு பெண், வேலைக்கார பெண், ஒரு சிறுமியை கொண்டு கர்த்தர் அங்கே ஒரு நாட்டினுடைய சேனாதிபதிக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறார். அப்போ பெண்களின் மதிப்பு வேதத்திலே எப்படி அழகாக சொல்லப்பட்டிருக்கு என்று பாருங்கள். இங்கே ஒரு அடிமை பெண் என்ற அந்த வார்த்தையை அவர்கள் புறக்கணிக்கவில்லை. அந்த வார்த்தைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதனால கர்த்தரிடமிருந்து ஒரு அற்புதத்தை பெறுகிற சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் பெண்கள் இல்ல தாழ்ந்தவர்கள் என்ற ஒரு வேறுபாடு இல்லாமல் அவர்கள் உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவம் நமக்கு இந்த நாளில் கட்டாயம் இருக்கிறது. ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். வேதம் சொல்லி இருக்கிறது. பெண்களின் மதிப்பை அழகாக வேதம் நிறைய காரியங்கள் இருக்கிறது. சின்ன சின்ன காரியங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். வேதம் பெண்களை சிறப்பாக காட்டியிருக்கிறது. அதனால நாம் இன்று திருச்சபையிலே வேதத்தை தியானிக்கிற நாம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆக வேண்டும். இதை கர்த்தர் சொன்னது. கர்த்தர் ஊழியத்திலே பெண்களை பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு ஒரு சுவிசேஷத்தை சொல்லுகிறார். அற்புதங்களை செய்திருக்கிறார். பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார், செய்கிறார், என்னும் செய்வார். அதனாலே நாம் இதை மனதில் வைக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக தெய்வீக அன்பு. முதலாவது ஒரு உரிமைக்காக ஒரு 5 பெண்கள் போராடி பெற்றதை பார்த்தோம். 2வது தெய்வீக ஊழியம். ஊழியத்திலே பெண்களை, சிறு பிள்ளைகள், கல்யாணமாகாத சிறு பெண்களை நான் சொல்லுகிறேன். பெரியவங்களும் நிறைய இருந்தார்கள். சின்ன பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை நம்ம பார்த்தோம். இப்பொழுது சிறு பிள்ளைகள் மேலே அன்பு எப்படி வைக்கப்பட்டிருக்கு என்று வேதத்திலே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 5:35 பார்க்கும் பொழுது, ஜெப ஆலய தலைவன் என்கிற ஒரு மனிதன் தன்னுடைய மகளுக்காக அங்கே இயேசுவிடம் போய் நிற்கிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய மகள் ஒரு சுகவீனம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது மார்க் 5:35 சொல்கிறது, அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உங்களுடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அப்போ அங்கே ஒரு தகப்பன் ஒரு மகள் மீது வைத்த ஒரு அன்பு வேதத்தில் அழகாக சொல்லப்படும். பெண் குழந்தை, ஒருவேளை வேதம் பெண்களை அக்செப்ட் பண்ணல, இல்ல பெண் குழந்தைகள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் இந்த தகப்பன் கெஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உடம்புக்கு சரியில்லையா, சரி வந்தா பார்க்க, இல்ல செத்தா செத்து தகப்பன் இருந்திருக்கலாம். இல்லை, அந்த தகப்பன் போதகரை இயேசு கிறிஸ்துவை வருத்தப்படுத்தி இருக்கிறார் என்றால் அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு ஆளை வருத்தப்படுத்தும் அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்ம கேட்கிறோம் என்றால் அந்த ஜெப ஆலய தலைவருடைய கான்வர்சேஷன் எவ்வளவு நேரம் இருக்க வேண்டும்.
இயேசுவிடம் எப்படியெல்லாம் அவர் கெஞ்சிருக்க வேண்டும். தன்னுடைய மகனுக்காக இல்ல, மகளுக்காக ஒரு ஜெபாலய தலைவன் இயேசுவை வருத்தப்படுத்தும் அளவிற்கு கெஞ்சிருக்கிறார். ஒரு தகப்பன் ஒரு மகள் மீது வைத்த ஒரு அன்பு வேதம் அழகாக சொல்லுகிறது. இங்கே இயேசு அங்கே வந்து ஜெபாலய தன்னுடைய வீட்டிலே வந்து ஒரு சுகத்தை கொடுக்கிறதையும் அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புகிறதையும் பார்த்தோம். அப்போ ஒரு தகப்பன் ஒரு சிறு பிள்ளையின் மீது ஒரு அன்பு வைக்கிறார். அதே போல இயேசுவும் சிறு பிள்ளை மீது ஒரு அன்பு வைத்திருக்கிறார். ஒருவேளை அந்த பெண் குழந்தை கொண்டு ஒன்றும் இல்லை, இது பெண் குழந்தை என்றால் பெண் குழந்தைதானே என்று ஒரு தகப்பனும் படைத்த ஆண்டவரும் விட்டுவிட்டார்களா? இல்லை, அவர்கள் விடவில்லை. எப்படி லாசருவை எழுப்பினாரோ அதே போல ஒரு சிறு பெண்ணையும் எழுப்பினார். அதுதான் சொல்லேன், வேத புஸ்தகம் இருவருக்கும் சமமானது. அதனால நம்ம மைண்ட்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியங்கள் இருந்தால் தயவு செய்து இங்கோடு அதை மாற்றிக் கொள்ளுங்கள். அதுதான் நம்ம தியானிப்புக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறது. இன்றைக்கும் இந்த ஜெபாலய தலைவர் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு பிள்ளைக்காக எப்படி கதறுகிறார் என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் நம்முடைய சொசைட்டில பெண் குழந்தையை வளர்க்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியங்கள் தான். ஒரு ஏஜ், ஒரு 12 ஏஜ்ல இருந்து 25 வயசு வரைக்கும் அவர்களை வளர்த்து கொண்டு வருகிறது பெற்றோர்களுக்கு தெரியும். உண்மையிலே ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. படைத்தவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது, சிருஷ்டிகர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது அந்த கவலையும் பெற்றோருக்கு தேவையில்லை. நம்முடைய கடமை என்ன என்றால், ஒரு ஜெபாலய தலைவன் தன்னுடைய மகளின் சுகத்திற்காக இயேசுவை வருத்தப்படுத்தி அதற்காக பாரத்தோடு இயேசுவிடம் கலந்துகிற போல இன்று நம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே குறைவுகள் இருக்கலாம், ஒருவேளை சுகவீனமாக இருக்கலாம், ஞானம் குறைவாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திலே நம்முடைய பிள்ளைகள் குறைபட்டு இருக்கலாம். நாம் அதற்காக வருத்தப்பட வேண்டியதில்லை. நம்ம பிடிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, இயேசுவின் பாதம். படைத்தவரை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். ஜெபாலய தலைவருக்கு நமக்கு சொல்லுகிற காரியம், நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பெண் குழந்தை நாமளும் புறக்கணிக்க வேண்டாம். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, படைத்தவரை நோக்கி பார்த்தோம் என்றால் எந்த சூழ்நிலையிலும் என் தகப்பன் பிள்ளைகளை தூக்கிவிட வல்லவராக இருக்கிறார். மறித்த பெண்ணை உயிரோடு எழுப்ப என் தேவனுக்கு வல்லமை உண்டு என்றால், நம்முடைய பிள்ளைகளின் குறைவிலே என் இயேசு எந்த சூழ்நிலைகளிலும் பிள்ளைகளை தூக்கிவிட வல்லவராக இருக்கிறார். அதனால் ஒன்றே ஒன்று, பெற்றோரின் கடமை பிள்ளைகளுக்காக கண்ணீர் தனி அறையிலே விடுவது. பிள்ளைகள் தப்பு செய்து பெற்றவர்கள் கண்ணீரை விடுவதை விட பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக தனி அறையிலே நீங்கள் கண்ணீர் விட்டால் வெளி உலகிலே கம்பீரமாக காலையை தூக்கி நடக்க முடியும். நான் உண்மையாக சொல்லுகிறேன். நான் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த பிரசங்கம் பண்ணுகிறேன் என்றால் ஆண்டவருடைய கிருபை, என்னுடைய தாயாரின் கண்ணீர். வாழ்வு வயதுல எத்தனையோ தவறுகள் செய்திருக்கேன். அது நாங்க வாழ்ந்த சின்ன வீடுனால ஒரு அறைதான் உண்டு, அந்த பெட்ரூம். அதுல இந்த அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுகிற காரியத்தை நான் பார்த்துருக்கேன். அப்போ மனசுல இறங்கல, அந்த வயசுல அப்படிங்கிற ஆண்டவர் கொண்டு எங்க போனாலும் சரி தூக்கி கொண்டு வசிட்டாரு. காரணம் அவருடைய ஜெபம். எந்த மனுஷனும் புறமே போக முடியாது. நாம் செய்ய வேண்டியது, அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, நாம் எதை குறித்து இந்த நாளில் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. உங்கள் ஜெபம் உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கும் என்றால் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அது பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ, இன்று நாம் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உலக மனுஷன் சொல்லலாம், ஐயோ பொம்பளை பிள்ளை எனக்கு பிறந்துச்சு, நான் என்ன செய்வேன் என்று அவன் கதறலாம். நமக்கு அது தேவையில்லை. கர்த்தர் கொடுத்த பிள்ளை, அவர் கொடுத்த பிள்ளை, இது எனக்கு ஆசீர்வாதம். அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, கொடுத்தது என்னை உருவாக்கிற என் தேவன். அதனாலே நாம் பெண் குழந்தைகளை பற்றி உலகம் கவலைப்படுவது போல இனி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. சத்தியத்தை நாம் சொல்ல வேண்டும். இப்படி வெளியே சொல்லுகிற மத்தியில இந்த சத்தியத்தை கேட்கிற நாம் இந்த சத்தியத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. நாம் திருச்சபை இருக்கு, ஒரு கடமை இருக்கிறது. இந்த உலகத்தை மாற்ற வேண்டியது திருச்சபைனா நம்ம எல்லாருக்கும் கடமை இருக்கிறது. இந்த வேத வசனங்கள் தான் நமக்கு உயிர். இதைதான் நாம் படித்துக் கொள்ள வேண்டும். தெரிஞ்சோ தெரியாம நாம் சொன்னது போல உலகத்தினுடைய காரியங்கள் நம்ம குடும்பத்துக்குள்ள மெதுவாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்பானவர்கள், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒருவேளை பெண் குழந்தை வீட்டில் இல்லைன்னு சொல்லி நீங்க இருக்கலாம். தெரிந்தவர்களும் சொல்லுங்கள், இந்த சத்தியத்தை சொல்லுங்கள். கர்த்தர் உருவாக்கின குழந்தை ஏதோ ஒரு நோக்கமோட பார்வையில் இருக்கும். நீங்கள் கேட்க வேண்டியது பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கையின் தரிசனம். ஆண்டவரை நீங்க கொடுத்த பிள்ளை
உங்களைய வழியிலே வளர்க்க வேண்டும். நான் பெருமைக்காக சொல்லுவேன், 2 குழந்தைகள் இருக்காங்க. ஒரு நாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணதே கிடையாது. கடந்த 2 வருஷமா நான் ஜெபம் பண்றது, கர்த்தரை அறிகிற அறிவை என் பிள்ளைகள் வளரும் தேவ சமூகத்தில் என்று சொல்லுகிறேன். நான் போய் சொல்லவில்லை, பெருமைக்காக சொல்லவில்லை. என் பிள்ளை டாக்டர் இன்ஜினியர் நான் பிரேயர் பண்ண சரித்திரமே இல்லை. கர்த்தரை அறிகிற அறிவில் என் பிள்ளைகள் வரணும். கர்த்தரால் என் பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருக்கணும். பிள்ளைகளின் சமாதானமாக பெரிதாக இருக்கும் என்ற வாக்குத்தத்தம் என் வாழ்வை நிறைவேற்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்காத நாள் கிடையாது. பிள்ளைகள் கர்த்தரை அறிந்துவிட்டால் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏனால் எல்லாமே இதுதான் இருக்குது. இந்த வேதத்தை அறிந்தப்பட்ட நான் மனுஷனானே, எனக்கு தெரியும். வேதம் தெரிந்திருந்தால் எனக்கு எதை குறித்தும் என் பிள்ளைகள் எதிர்கால வாழ்க்கை குறித்து கவலை இல்லை. எத்தனையோ பணக்காரர்கள் என் முன்பாக கதவி இருக்கிறதை பார்க்கிறோம். எத்தனையோ எவ்வளவோ அவனுக்கு எங்க சொத்து இருக்குன்னு தெரியல, கதவுகிறார்கள் பிள்ளைகள் சீர்கட்டு போறது. அதனால் நான் ஜெபிக்க வேண்டியது பிள்ளைகள் கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும். பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவிலை வளர்ந்து விட்டார்கள் என்றால், இந்த ரட்சிப்பின் அனுபவம் அவருடைய வாழ்க்கையில வந்து விட்டது என்றால் சந்தோஷமாக சமாதானமாக உண்மையில நன்றாக இருக்க முடியும். அதுதான் பெற்றோர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். அநேக பெற்றோர்கள் இருக்கிறீங்க, கேளுங்க. நீங்க என்னோட கேட்டீங்களோ பிள்ளைகள் எத்தனையோ ஆசீர்வாதத்துக்காக கேட்கணும். சுகத்திற்காக, பிள்ளைகளின் படிப்புக்காக, எதிர்கால வாழ்க்கைக்காக கேட்கிறோம். கர்த்தரை அறிகிற அறிவை என் பிள்ளைகளை வளர வேண்டும். அது மட்டும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்வில வந்து விட்டால் சூப்பர் லைஃப். எதை குறித்தும் கவலை நாம் போதிக்கிறவர் போதிப்பார், நடத்துகிறவர் நடத்துவார், எல்லாம் செய்வார். ஐயோ உனக்கு பெண் குழந்தையா, காது கொடுத்து கேட்காங்க. ஆண்டவர் தந்த பிள்ளை இது, நம்மளால இல்ல, ஆண்டவர் தந்தது. கற்பத்திங்கனி அவரால் உண்டார சுதந்திரம், அதை முதலாவது ஞாபகப்படுத்துங்க. நான் மனம் திரும்பி 4 வருடம் தான் ஆகுது. முதல்ல நான் இருக்கிற சின்ன பையன் ஆம்பளை பிள்ளை பிறந்தோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ஆசைப்பட்டது பொம்பளை பிள்ளைக்காக. ஆண்டவரை பொம்பளை பிள்ளை ரொம்ப அதிகமா ஜெபம்லாம் பண்ணேன். ரொம்ப ஒரு பாசிட்டிவ் தாட்லயே இருந்தேன். இந்த பாண்டிச்சேரியில வந்து என்ன போன் வந்து ஆம்பளை பிள்ளை அப்படியே அப்செட் ஆயிட்டு ரொம்ப கவலை ஆயிட்டு, ஐயோ ஆம்பளை பிள்ளையா அப்படின்னு. அப்ப எனக்கு வேத அறிவு கிடையாது. உலக மனுஷனை போல தான் நானும் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். என் ஆசை நிறைவேறணும், எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும், பொம்பளை பிள்ளை வேணும். இது மனுஷத்துல நாம் நினைக்கிறது. வேதத்தை அறிந்த பிரதம் தெரிந்து அது கர்த்தர் கொடுத்த குழந்தை. அவனுக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார். கர்த்தர் ஏதோ ஒரு திட்டம் அவனுடைய வாழ்வில வைத்து அந்த குழந்தையை ஒரு பொறுப்பை தான் எனக்கு கொடுத்திருக்க. இந்த அளவுக்கும் அவர்களை நான் பார்க்கிறது, கர்த்தர் வளர்த்து அவர்கிட்ட கொடுக்கணும், அந்த பொறுப்பை தான் எனக்கு தந்திருக்கிறார் என்ற ஒரே சிந்தை தான் என் தலைகளை எப்பவும் ஓடி இருக்கும். ஆண்டவருடைய காலத்துல இந்த பிள்ளைகளை வளர்க்கணும், இல்ல நமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் இருக்கும். இந்த ஆண்டவரை அறிந்த பிறகு என் மனதிற்கு மாறுது. நான் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. கர்த்தர் கொடுத்த பிள்ளை, அதற்காக தினமும் ஸ்தோத்திரிப்பேன். ஆண்டவரே நீங்க கொடுத்த இந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்க வழியில நான் வளர்க்கணும், அதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க என்றுதான் தினமும் என்னுடைய ஜெபத்திலே கேட்போம். ஆண்டவரை நான் அறியாத நேரத்திலே உலக மனிதர்கள் போல நானும் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்ற ஒரு வித்தியாசத்தை நான் பார்த்தேன். கர்த்தரை அறிந்த பிறகு அந்த வித்தியாசம் என்னிலிருந்து போனது. அப்ப இந்த வித்தியாசம் இந்த நாளில் உங்களுக்குள்ள இருக்குமானால் முழுமையாக ஆண்டவர் உங்களுக்குள்ள இல்லை என்ற அர்த்தம். இன்று நீங்கள் ஆண்டவரிடம் அர்ப்பணித்து கேளுங்கள். இந்த சிந்தை உங்களை விட்டு மாறட்டும். கர்த்தாவே உம்முடைய சிந்தை எங்களுக்கு வரட்டும். நீங்க பெண் குழந்தைகளை எப்படி பார்த்தீங்க, நீங்க எப்படி செய்வீங்க, அந்த சிந்தை எங்களுக்குள்ளும் வரட்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நாம் கர்த்தர் நமக்கு சொன்ன இந்த காரியங்களை நம்முடைய வாழ்விலை நாம் பெற்று நாம் இந்த சமுதாயத்திற்கு திருச்சபையாக இருளில் இருக்க இந்த சமுதாயத்திற்கு இந்த வெளிச்சத்தை நாம் கொண்டு போய் பெண்களுடைய அந்த ஒரு மதிப்பை இந்த உலகத்திலே நிலைநிறுத்த ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கு. நாம் ஒவ்வொருவரும் சத்தியத்தின் அடிப்படையிலே இந்த கடமையை செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.